ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்சர் மை ஒர்க். இந்த வீடியோவில் நம்ம எப்படி எக் மயோ சாண்ட்விச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா, நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டு அந்த ஹாஃப் மட்டும் நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பாயில் பண்ண எக் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட் தேவைப்படும். நான் இன்றைக்கி நார்மல் மில்க் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து மயோனஸ் தேவைப்படும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் மயோனஸ் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஹோம்மேட் மயோனஸ் தான் யூஸ் பண்ணுங்கிறதுல ஸ்டோர் பாட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தேவைப்படும். நான் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேன். தென் நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் வேணும். சால்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இன்றைக்கி மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பவுலில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்ச எக்கை வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த 2 எக்கையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே நம்ம இப்போது சின்னதாக வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது 2யும் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மயோனஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ப்ரெட்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 4 ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 ப்ரெட்டில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து நான் ப்ரெட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவர் ஃபில் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டில் வந்து கோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இன்னொரு ப்ரெட் வச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வந்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான எக் மயோ சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது ஒரு நல்ல ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் மயோ சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.